வணக்கம் கவினேஷ். வணக்கம் ஐயா. கவினேஷ் பிரபாகரன் ஒரு பல் திறமை உள்ள ஒரு மாணவர். பல திறமைகள் அவருக்குள்ள இருக்கு. அவரை இந்த போட்டியில், இந்த தமிழங்கள் உயிர்மையில் கலந்துக்க சொல்லி அவரை வாழ்த்தி வழி அனுப்பி வச்சது அவருடைய பள்ளியினுடைய முதல்வர். அவர் வழிச்செலவுக்கு பணம் கொடுத்து, தம்பி நீ போயிட்டு வா அப்படின்னு ஒவ்வொரு சுற்றுக்கும் அனுப்பி வைக்கிறாரு. அவங்க ஊருக்கே பெருமைகளை தேடி கொடுக்கிற கவினேஷ் பிரபாகரன் உறவுகள் சுற்றுல ஒரு வித்தியாசமான உறவை பற்றி பேச இருக்கிறார். அது என்ன உறவு? சிலம்ப ஆசான். அவருடைய ஆசானை இந்த உறவுகள் சுற்றில் அலங்கரிக்க நினைத்து அதை தெரிவு செய்து பேச இருக்கிறார். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அவையோர் அனைவருக்கும் இச்சிறியோனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் இன்று உங்களுடன் கலந்துரையாட வந்த தலைப்பு வாழ்வின் உரமான ஆதாரமான உறவை பற்றிதான். எந்த உறவை நான் பற்றி பேச போகிறேன் என்பது என் உரையின் முடிவில் உங்களுக்கு விடை தெரியும். வேடிக்கை பார்த்தபோது விளையாட்டாய் வேண்டுமென்று நான் அடம் பிடித்து சேர்ந்த வகுப்பு அது. மனம் முழுவதும் குறுகுறுப்போடு, கண்கள் இரண்டும் அங்கும் இங்கும் ஓட துள்ளி குதித்து ஓடினேன். பார்க்கிறேன் முதலாய் மூளை வேலை நிறுத்தம் செய்துவிட, இதயம் 2 மடங்கு அதிகம் துடிக்க, பற்றாக்குறைக்கு கண்கள் இரண்டும் கலவரம் செய்துவிட அந்த மிடுக்கில் கரைந்து போனேன். எல்லோர் போலவும் இயல்பாய் வகுப்புகள் சென்றேன். காலை பொழுது விடுவதே அந்த வகுப்பில்தான். உச்சி வெயில் மண்டைக்குள் இருக்கும் வரை அந்த தேவதையுடனே பயிற்சிகளும் தேர்வுகளும். 1 வருடம் முடிந்தது. போட்டிக்கு என்னை மாவட்ட அளவில் தேர்வு செய்ய உருவக்கேலி என்னையும் விட்டு வைக்கவில்லை. யாரா இந்த சின்ன பையனை மேடைக்கு ஏற்றினது என்று 1008 விமர்சனங்கள். எனக்குள்ளும் ஒரு கட்டத்தில் சந்தேகம் ஏற்பட, என்னை நம்பியது அந்த தேவதைத்தான். யாருக்காக இல்லை என்றாலும் அந்த தேவதைக்காக அரங்கேறினேன். முதல் பரிசு பெற்ற நொடி கேலி செய்தவர்களின் வாயடைத்து கொள்ள கோப்பையுடன் ஓடினேன். கோப்பையை பார்த்த நொடி அந்த புன் சிரிப்பின் முன் எனது வெற்றி கூட சிறிதாய் தெரிந்தது எனக்கு. ஏன் இவ்வளவு பிடித்தது? காரணம் விவரிக்கிறேன். இதையெல்லாம் கேட்டபின் எவ்வளவு அன்பான நபர் என்று தானே நினைக்கிறீர்கள்? அதுதான் இல்லை. அன்பை மட்டுமே கொடுப்பவர் என்ற முடிவிற்கு தயவு செய்து வந்து விடாதீர்கள். சிறு பிள்ளை நான். தெரியாமல் அம்மாவிடம் எதிர்த்து பேசியதன் விளைவு என்ன தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்கள். என் உயரக்கம்பு உடனே சிறியதுதானே என்று நினைக்காதீர்கள். என் உயரத்திற்கு அது பெரியதுதான். 1 அடி 2 அடி என்றால் பரவாயில்லை, தாங்கிக் கொண்டு இருப்பேன். காலையே நகர்த்த முடியவில்லை, என்ன செய்ய? இருந்தும் துளி கோபமில்லை எனக்கு. மனதிற்கு நெருங்கிய பின் இதெல்லாம் கணக்கா என்ன? இப்பொழுது எதிர்த்து பேசுவது கூட கெட்ட வார்த்தை தான் எனக்கு. ஆனால் சுற்றி உள்ளவர்கள் ஒரு வித்தையை கற்றுக்கொண்டார்கள். அந்த பெயரை சொல்லியே அவர்கள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் என்னை அடிபணிய வைத்தார்கள். எது மகிழ்ச்சி எனக்கு? அந்த தேவதையுடன் பேசுவதா? அந்த தேவதையுடன் என் நாட்களை கடத்துவதா? இல்லை, இல்லவே இல்லை. சுற்றி இருப்பவர்கள் காலடி மண்ணெடுத்து சுற்றி போடும் அளவிற்கு என்னை அவர்கள் அந்த தேவதையின் சாயல் என்பதுதான். என் தொண்டைக்குழி உணவு இறங்காமல் அது உணவு குழாய் வேலை செய்யாது. தாகம் தவிக்கிறதே என மூளை சொல்லும் நொடி தண்ணீர் குவளை எதிரில் இருக்கும். நான் செய்யும் சரி தவறு எல்லாம் மத்துபடி அந்த தேவதைக்கு. அம்னீசியா பற்றியெல்லாம் கவலை இல்லை எனக்கு. என் நினைவு முழுவதும் அந்த தேவதைக்குள் தான். இவ்வளவு நேரம் நான் பேசியது என் அத்தை மகளோ மாமன் மகளோ அல்ல, இரத்தத்தில் ஒன்றின இந்த அக்கா தங்கையும் அல்ல. அது ஒரு ஆண் தேவதை, அப்பாவும் அல்ல. பாசத்தை பொழியும் போது அன்னையாகவும், கண்டிப்பில் தந்தையாகவும், தளரும் நொடித்தோழனாகவும், தாங்கி பிடிக்க சகோதரனாகவும், மொத்த உறவையும் மொத்தமாய் உறுத்து நிற்கும் என் சிலம்பக்கலையின் குரு அவர். வாப்போ என்று அழைக்கும் நெடுநாள் ஆசை நிறைவேறியது என்று எனக்கு. இந்த திருப்தி போதும் எனக்கு. மொத்த வகுப்பும் கத்திக்கொண்டு இருக்க இடுப்பில் கை வைத்து குறுக்கே கால் நிறுத்தி அவர் பார்க்கும் நொடி மொத்த வகுப்பும் அமைதியாகும். விந்தை விளங்கவில்லை எனக்கு. அந்த மனிதனின் வாழ்வை பகிர்கிறேன். 3ஆம் வகுப்பு படிக்கும் போது ஏதோ ஒன்றை கற்றுக்
9ஆம் வகுப்பு படிக்கும்போது தன் அம்மாவை இழந்தார். அதன் பிறகு ஆண் தேவதையாய் அப்பாவும் ஆலமரமாய் அப்பத்தாவும் ஒன்றிணைந்தனர். ஒன்றை நாம் நேசிக்கும் போது அதற்காக படும் துன்பங்கள் பெரிதல்ல, மனம் அடைய வேண்டும் என்பதிலே உறுதியாய் நிற்கும். நெடுங்கால தொடர்பயிற்சியும் இரவு பகல் பாராத உழைப்பும் அவருக்கு தேசிய அளவில் கோப்பையை கைப்பற்ற காரணமாய் அமைந்தது. இன்று நீயா நானா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அத்தனை பெயர்களையும் திரும்பி பார்க்க வைத்தார். இன்று 380 கிலோமீட்டர் பயணித்து புதுக்கோட்டையில் கரிகாலன் என்கின்ற பெயரில் சிலம்பம் வகுப்பு நடத்தி வருகிறார். வாழ்வின் ஆணிவேரான அம்மா என்ற உறவை இழந்தவர்தான் இன்று 140க்கும் மேற்பட்ட என் போன்ற மாணவர்களுக்கு ஆகச் சிறந்த உறவு. அவர்தான் எங்கள் சிலம்பக்கலையின் ஆசான் ரங்கநாதன். நன்றி. முதல்ல கவினேஷ் பிரபாகரனுக்கு இந்த உறவுகள் சுற்றுல ஆசிரியர் மாணவரும் உறவுதான் அப்படின்னு தேர்வு செய்து பேசினதுக்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. ரொம்ப அழகான வார்த்தைகளை கோர்த்து எடுத்து இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறீங்க, சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. உங்கள் ஆசான் வந்திருக்காரா? கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. ரொம்ப சிறப்பாக கவினேஷ் பேசியிருக்கிற கவினேஷினுடைய சிலம்ப ஆசான் மரியாதைக்குரிய ரங்கநாதன் இப்போது நம்மோடு மேடையில் இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. அவன் கூட தேவதை தேவதைன்னு சொல்லும்போது பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் யார் அந்த தேவதையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அவன் இவ்வளவு நேரம் தேவதை தேவதைன்னு பேசின அந்த ஆண் தேவதை இவர் தான். அவரே இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறார். உனக்காக இவ்வளவு கிலோமீட்டர் பயணப்பட்டு இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறார். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சிறப்பாக பேசியிருக்கியா? நீ எப்படி பேசுன்னு அவர்கிட்ட கேட்கலாமா? கேட்கலாம். கவினேஷ் பிரபாகரன் உங்களுடைய மாணவர், உங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. எப்படி இருக்கு? நான் ரங்கநாதன், புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். கவினேஷ் வந்து ஒரு 2 வருஷமாக சிலம்பம் கிளாஸ் வந்திருக்கான். ஸோ அவன் செய்யும் போதே ஒரு சீனியர் மாணவன் செய்கிற போல் இருக்கும். அவன் ஒரு 2 வருஷமாக தான் செய்கிறான். ஆனால் அவன் செய்கிறது சீனியர் பசங்களுக்கு ஈக்குவலாக செய்வான். என்னை காம்படிட் பண்ணி எனக்கு ஈக்குவலாக செய்கிற ஒரே பையன் கவினேஷ். ஸோ நான் என்ன பண்ணுறனோ, நான் இத்தனை 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சிலம்பத்தில். ஸோ நான் எந்த அளவுக்கு சிலம்பம் சுற்றுறனோ அதே மாதிரி அவன் செய்வான். ஸோ சிலம்பத்தில் மட்டும்தான் சிறந்து விளங்குவான்னு நினச்சேன். இப்போ பேச்சு போட்டிலையும் சிறந்து விளங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ என்னையும் ஒரு உறவாக மதித்து ஸோ இந்த ஒரு பேச்சு போட்டியில் என்னை பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஸோ அவனோட வாழ்க்கைக்கு அவனை மேம்படுத்துறதுக்கான என்ன உதவியாக இருந்தாலும் நான் அவனுக்கு கண்டிப்பாக அவன் கூட இருந்து ஒரு தோழனா நிற்பேன். நன்றி. ரொம்ப ஒரு அழகான ஆசிரியர் மாணவர் உறவு. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் கிட்ட தோத்து போக தயாராக இருக்கிறாருன்னா அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும். அப்படி ஒரு நல்ல ஆசிரியராக கவினேஷுக்கு கிடைச்சிருக்கிறீங்க. உங்களை விட சிலம்பத்தில் அவர் இன்னும் உச்சம் தொடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த பேச்சு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்கள் பாசத்திற்குரிய நடுவர்கள்கிட்ட கேட்கலாம். எங்கள் மாஸ்டர்கிட்ட நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? கொடுத்துடலாமா? நடுவர்களிடம் வாழ்த்துரைகளை வாங்குவதற்கு முன்னால் அவருடைய சிலம்ப ஆசான் ரங்கநாதன் அவர்களுக்கு கவினேஷ் பிரபாகரன் தன்னுடைய அன்பான பரிசை வழங்குகிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு. இந்த நேரத்தில் கவினேஷ் பிரபாகரனுடைய அம்மாவையும் இந்த மேடையில் கூப்பிட்டாதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கம்மா. அவங்க ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலிருந்து இந்த பையன் சிலம்பத்தில் அவனுக்கு ஆர்வம் இருக்கா, அவனை சிலம்பத்துக்கு அனுப்புங்க. பேசுறதுல அவனுக்கு ஆர்வம் இருக்கா, இத்தனை நாட்கள் பல கிலோமீட்டர் பயணப்பட்டு அவனை அழைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு அவங்க அப்பா வேற ஒரு எண்ணெய் தேசத்தில் பணியாற்றினாலும் கூட இந்த அன்னை அவனுக்கு உறுதுணையாக இருந்து அவன் திறமையை வளர்த்தெடுக்கிறாங்க. கவினேஷ் பிரபாகரன் சிறப்பாக பேசி முடிச்சுட்டான். இத்தனை சுற்றுகள் கடந்து வந்திருக்கிறான். அவருடைய இந்த வெற்றி பயணம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் ஃபஸ்ட்டு அம்மானு தான் தலைப்பு கொடுத்தேன். அந்த தலைப்பு அப்போ அவனே நான் அம்மா என் ஆசானை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லி அவனே சொன்னான். அப்போ என் ஆசானை என் அளவுக்கு அவன் வச்சுருக்கானா அது ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க எங்கள் அளவுக்கு அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க. அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வருது. என் பிள்ளைன்னு இல்லை, அங்கே உள்ள 140 பிள்ளைகளுமே இவரை நம்பி நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் அனுப்பலாம்.
அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர். ரொம்ப சந்தோஷம் சார். கவினேஷ் பிரபாகரனுடைய இந்த உரை எப்படி இருந்தது அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள்? கடிகார நொடிமுள்ளை விட காலச்சக்கரம் விரைவாக ஓடுகிறது என்பதற்கு இந்த சொற்று ஒரு எடுத்துக்காட்டு. இன்று கவினேசன் ஆசானாக வணங்கக்கூடிய அந்த ஆசிரியரை, கவினேசனுக்கு என்ன உயரம் என்ன வயது இருக்குமோ அந்த காலத்தில் எனக்கு தெரியும். அவர் தன் தாயாரை இழந்து நிற்கிறார். அவருடைய தந்தையாரும் நானும் நல்ல சகோதரர்கள். அவருக்கு எவ்வளவோ மருத்துவ முயற்சி பண்ணுகின்றோம், எல்லாம் கைவிட்டு போகிறது. அவர் சென்னைக்கு பயணப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். அவருக்கு நினைவிருக்கிறதா என்று தெரியவில்லை. தேசிய மாணவர் படை சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் தந்தையாரிடம் நான் சொல்கின்றேன், என்னுடைய கதவுகள் திறந்தே இருக்கும், என்றைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் எந்த அனுமதியும் கேட்கலாம் என்று. இந்த கவினேசனுடைய ஆசிரியர் சென்னைக்கு ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பிக்கின்றார். முதல் சுற்றிலேயே அவர் தேர்வாகி அந்த கல்லூரியில் அவருக்கு படிப்பு கிடைக்கிறது. இன்று இந்த கவினேசனுக்காக அந்த ஆசிரியர் வந்து நின்றதைப் போல கவினேசன் ஆசிரியருக்காக அன்றைக்கு காப்பாளர் கையொப்பம் இடம் போனவன் இந்த மணிகண்டன். அந்த காப்பாளர் கையொப்பம் இட்ட அந்த இளைஞன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு என் கண்முன்னே ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து நிற்பார் என்று ஒருபோதும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தந்தை தாயின் நிலையிலிருந்து ஒரு பிள்ளையை வளர்த்திருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையாக அவர் சிலம்பத்திலேயோ தேசியர் மாணவர் படையிலேயோ அல்லது ஒரு மிகச்சிறந்த பணியில் சென்றிருந்தால் புகழும் பணமும் கிடைத்திருக்கும். ஆனால் தன்னை பெற்றெடுத்த மண்ணில் 148 பிள்ளைகளுக்கு ஆண் தேவதையாக ஒருவன் காட்சி தருகிறான் என்றால் இதைவிட ஒரு சந்தோஷ தருணம், இதைவிட ஒரு மகிழ்வான தருணம், இதைவிட ஒரு கம்பீரமான தருணம், இதைவிட ஒரு அழகு சேர்க்கக்கூடிய தருணம் வாழ்க்கையில் கண்டிப்பாக இல்லை. அப்பொழுது கடவுள் எங்கே மனித உருவில் நடமாடிக்கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். நான் கூட இந்த ஊடகத்துறை பிற துறை சார்ந்த சான்றோர்களுக்கு சொல்லுவேன், உண்மையாகவே உதட்டளவில் உதவிகளை சொல்லாமல் செயல்முறைப்படுத்தினால் உங்கள் கண்முன்னே உதவி பெற்றவர் உங்களை விட உயரத்தில் நிற்பார் என்பதற்கு இந்த தருணங்களெல்லாம் ஒரு சாட்சி. எனக்கு கவினேசனுடைய பெருமை பேசுவதா கவினேசனுடைய ஆசிரியரை பற்றி பேசுவதா என்றே தெரியவில்லை. ஆனால் இந்த கூட்டு குடும்பத்திற்குள் நானும் ஒரு குச்சியாக இருந்திருக்கிறேன் என்பது இந்த வினாடி வரை யாருக்குமே தெரியாத ஒரு சிறப்பு. அதைவிட ஒரு தாயை பற்றி, தந்தையை பற்றி, அப்பத்தாவை பற்றி, தாத்தாவை பற்றி பேசுவது என்பது இயல்பு. வகுப்பாசிரியரை பற்றி பேசுவது கூட மரபு. மொழியாசிரியரை பற்றி பேசுவது இன்னும் இலகு. ஆனால் பகுதி நேரமாக இருக்கக்கூடிய ஒரு சிலம்பம் ஆசிரியர் தாயார் நிலையில் வைத்து ஒரு பள்ளி படிப்பை நிறைவு செய்யாத ஒரு மாணவன் பேசுகின்றார் என்றால் இங்கே மாசில்லாத மனிதனாக ஒரு இளைஞன், உண்மையாகவே விவேகானந்தர் கண்ட லட்சிய இளைஞனாக என் கண்முன்னே அந்த ஆசிரியர் காட்சி தருகின்றார். அந்த ஆசிரியருக்கு சங்கரா தொலைக்காட்சியினுடைய அத்தனை பேர் சார்பாகவும் ஒரு நிறைந்த கைத்தட்டலையும் பாராட்டலையும் கம்பீரமாக 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 பதிவு செய்கின்றோம். என்னுடைய வேண்டுதல் எல்லாம் இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் கவினேசன் உங்களிடத்திற்கு வர வேண்டும். கவினேசனை போல பேச வருகின்றவர் என் ஆசான் கவினேசன் என்று காட்ட வேண்டும். அப்பொழுதும் சங்கரா டிவியில் நாங்களே நடுவராக வர வேண்டும். அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு. ஏற்றி விடுகிற ஏணியாக இன்றைக்கல்ல என்றைக்குமே அவர் இருப்பார் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ரங்கநாதன் ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கும் ஒரு அற்புதமான இணைப்பை சங்கரா நினைவூட்டி மகிழ்ந்திருக்கிறது. எங்களுக்கும் மகிழ்ச்சி. கவினேஷ், உங்களுடைய பேச்சுக்கு எங்கள் பாரதியின் பரம்பரையில் வந்த அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்களின் வாழ்த்துரை. எனக்கு சிலப்பதிகாரமும் தெரியும், சிலம்பமதிகாரமும் தெரியும் என்று சொல்வது போல உன்னுடைய பேச்சு இருந்தது. நீ ஏன் சொற்சிலம்பம் ஆடுகிறாய் அப்படின்னு இன்றைக்கு தெரிந்தது. உன்னுடைய குருநாதர் வந்திருக்காரு இந்த இதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா நீ நினைத்தால் ஏதோ ஒரு உறவு முறை அவங்கள பற்றி நீ பேசியிருக்கலாம். ஆனால் உன்னுடைய குரு, உன்னுடைய ஆசானை பேசணும் அப்படின்னு நீ நினைத்தது
ராகவேந்திரர் அவர்கள் சொன்னது போல மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். நன்றி ஐயா. அதனால உனக்கும் உன்னுடைய குரு அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வெறும் கற்றுக் கொடுப்பவர் மட்டும் குரு இல்லை, தன்னையே சீடனுக்கு கொடுக்குறவர் தான் குரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு பந்தம் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறதுனால தான், அதாவது கல்வியை தாண்டி இன்றைய மேடையில் இந்த நிகழ்ச்சியில் இந்த சுற்றில் என்னுடைய ஆசிரியரை பற்றி பேசணும் அப்படின்னு நீ நினச்சிருக்க. அதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் அது. குருவை பற்றி பேசுவது என்பது, குரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுடைய நாட்டில். அதனால் உன்னுடைய குருவை கௌரவப்படுத்தி எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான எண்ணம் உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்கும். நன்றி ஐயா. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொரு முறையும் நீ ஸ்லாகித்து அவரை பேசும்போது எந்த அளவுக்கு உனக்கு அவர் மேல் ஒரு மதிப்பு இருக்குது, அந்த பயம் மதிப்பு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பாசமும் உனக்கு அவர் மேல் இருப்பதாக நான் உணர்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரங்கநாதன் சார், உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்களுடைய சீடனுக்காக நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து இங்கே அவருடைய பேச்சை ரசித்து கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவையெல்லாம் அதாவது நீங்கள், கவினேஷோட அம்மா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தணும், அதுவும் சங்கரா டிவியில் ஏற்படுத்தணும் என்பது இறைவனுடைய சித்தம். தன்னிடம் இருப்பதை அப்படியே எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கிற உள்ளம் ஒரு நல்ல ஆசிரியன், ஒரு குருவினுடைய உள்ளம். அதற்கு உன்னுடைய இந்த பேச்சு மிகச்சிறந்த சிறப்பு செய்திருக்கிறது. நன்றி ஐயா. நீ பல சுற்றுகள் கடந்து வந்திருக்க, இதுவும் நல்லா சுத்துற. ஆனால் நீ நிறைய சுற்றுகள் வரணும். தமிழ்நாடு முழுக்க உன்னுடைய பேச்சாலையும் சரி, சிலம்ப திறமையாலையும் சரி, பெற்றோருடைய ஆசி, ஆசானுடைய ஆசி உன்னை நிச்சயம் வழி நடத்தும். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அன்பு அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே ஒரு ஆசிரியர் நிலையிலிருந்து இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு சுற்றுலையும் வாழ்த்துறாங்க. அவங்கள தகவமைக்கிற ஒரு அற்புதமான பணியை எங்களுடைய 2 நடுவர்களும் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த உறவுகள் சுற்றில் கவினேஷ் பிரபாகரன் ஆசிரியர் உறவு குறித்து பேசினதுனால ஒட்டுமொத்தமாக இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் சார்பாகவும் ஆசிரியர்களுக்கு எங்களுடைய கைத்தட்டல் மூலமாக நன்றிகளை உரித்தாக்குகிறோம். ஏன்னா எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஆசிரியர் போட்ட அந்த வெளிச்சம்தான் இன்றைக்கு இந்த அரங்கம் பிரம்மாண்டமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை அகரங்களில் தொடங்கி நம்ம எல்லாம் சிகரங்களில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கிற அந்த ஆசிரிய அதிசயங்களை பற்றி நினைவு கூற ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த கவினேஷ் பிரபாகரனுக்கு உற்சாகமான பாராட்டு, வாழ்த்து. கவினேஷ் பிரபாகரன் கொடுத்த அந்த பரிசு பொருளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நேயர்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பார்க்கலாமா? ஒவ்வொரு நாளும் காலையில் எனக்கு விடிகிறதே அங்கே தான் அப்படிங்கிறத அவன் ஒரு நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு கடிகாரத்தையே பரிசாக கொடுத்துருக்குறான்.